நீர் காதல் வயப்படுகிறீர், ஒரு வீடியோ கேமில் அடுத்த நிலைக்கு முன்னேறுகிறீர், குலுக்கலில் வெல்லுகிறீர், உமக்கு பிடித்த உயர் கலோரி உணவை கடித்து உண்ணுகிறீர், கடினமான உடற்கல்வி பயிற்சியை செய்து முடிக்கிறீர், நீண்ட கால கனவை முழுதடைகிறீர். இவை அனைத்தும் டோபமீன் ரஷ் கொடுக்கின்றன. நம் மூளையில் வெளிப்படும் ஒரு ரசாயனம் அது. பரிசு உணர்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் பொறுப்பானது. ஆனால் உமக்கு தெரியுமா, விஞ்ஞானிகள் கூறுகின்றனர், நாம் அசாதாரணமாகவும் சுவாரஸ்யமாகவும் ஒரு புது தகவலை கற்றுக்கொள்ளும் போது அதே டோபமீன் வெளியாகிறது. அவருடைய டாக் லைக் டெட் என்ற புத்தகத்தில் கார்மைன் கேலோ கூறுகிறார், நான் டோபமீனை மூளையின் சேமிப்பு பொத்தானாக கருதுகிறேன். ஒரு நிகழ்வில் டோபமீன் வெளியாகும் பொழுது நாம் அதை நினைவில் கொள்கிறோம். அது இல்லை என்றால் எதுவும் நினைவில் நிற்பதில்லை. மறைமுக நன்மையும் கூட உண்டு. டோபமீன் ஒரு போதைப் பொருள். உமக்கு சிறிதளவு கிடைத்தால் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா என்று கேட்பீர்.